சரண்டர் ஆஃப் சேலரி இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இப்ப சரண்டர் ஆஃப் சேலரினா நான் சம்பளம் வாங்கிட்டேன்ப்பா, வாங்கின சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறேன். அப்படி நான் சம்பளத்தை மொத்தமா கொடுத்துட்டேன்னா அதுக்கு நான் டாக்ஸ் கட்ட வேண்டாம். ஏன்னா நான் 10 ரூபா வாங்கினேன்னா 3 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. நான் என்ன சொல்றேன், 10 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா மொத்தத்தையும் கவர்மெண்ட்டே கொடுத்துட்றேன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு நான் அதுல டாக்ஸ் கட்டணும்? புரிஞ்சுதா? புத்ராஸ்ரீ ஓகே. அதே ஃபோர் கோயிங் ஆஃப் சேலரினா என்னது? நானே காசை வாங்கவே இல்லை, எம்ப்ளாயர் கிட்ட நீங்க சம்பளம் கொடுக்காதீங்கிற அப்படி சொல்லிட்டா அதுக்கு நான் டாக்ஸ் கட்டணும் தான். ஃபோர் கோயிங் ஆஃப் சேலரிங்கிறது நானா வேண்டான்னு சொல்றது, எம்ப்ளாயர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, பட் நான் சேலரி வேண்டாங்கிறேன். அது வந்து ஏன் இஷ்டம். பட் ஃபுல் இன்கம்க்கும் நானே டாக்ஸ் கட்டி தான் சேலரி வேணும்னாலும் வேண்டாம்னாலும் ஆஸ் பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்து எவ்வளவு சேலரி பிரிண்ட் ஆயிருக்கோ அதுக்கு நான் டாக்ஸ் கட்டி தான். அடுத்தது சேலரி பெய்டு டாக்ஸ் ஃப்ரீ. ஒன்றும் இல்லை, சேலரி பெய்டு டாக்ஸ் ஃப்ரீனா எனக்கு பதிலாக என்னோட எம்ப்ளாயர் டாக்ஸ் கட்டிடுவாரு, அவ்வளவுதான் சேலரி பெய்டு டாக்ஸ் ஃப்ரீ. அடுத்தது பிளேஸ் ஆஃப் அக்ரூவல். பிளேஸ் ஆஃப் அக்ரூவல்னா என்னது? சார் இப்ப இந்தியால சேலரி வாங்குற, வெளிநாட்டுல இருந்து இந்தியால சேலரி வாங்குறாங்க, அதான் சார். இந்தியால சேலரி வாங்கினா அவங்களுக்கும் டாக்ஸ் கட்டணும், அவங்களும் வந்து இந்தியால டாக்ஸ் கட்டணும். அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் அக்ரூவல். கரெக்ட். சரி, இப்ப சேலரினா 4 கிளாசிபிகேஷன் என்ன படிச்சோம்? பேசிக் பே, செகண்ட் ஒன் டேய் யாராச்சும் பதில் சொல்லுங்கடா. அலவன்ஸ். லாஸ்ட் ஒன் ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட். அலவன்ஸ்க்கு பெர்க்விசிட்க்கு டிஃபரன்ஸ் சார் கேஷ் அது பெர்க்விசிட். கேஷா வந்தா அது அலவன்ஸ், பொருளா திங்ஸா வந்தா அது வந்து பெர்க்விசிட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம salary எப்ப taxable? See, salary is chargeable to tax either on due or on receipt basis, whichever is earlier. அப்படின்னா என்னது? See, every month 10th அன்னைக்கு எனக்கு salary pay பண்றாரு என்னோட எம்ப்ளாயர். பட் இப்ப மார்ச் 1st இருந்து மார்ச் 31st வரைக்கும் நான் வேலை செஞ்சிருக்கேன். இப்ப இதுக்கு சேலரி எப்ப டியூ ஆகும்? சார் அடுத்த ஏப்ரல் 1. ஒரே நிமிஷம் சின்னது ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். எவ்ரி மந்த் வந்து 31st அன்னைக்கு எனக்கு சேலரி பே பண்றாருப்பா என்னோட எம்ப்ளாயர். சரியா? அப்ப மார்ச் 1ல இருந்து 31 வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு அவர் எனக்கு என்னைக்கு பே பண்ணணும்? மார்ச் 31st அன்னைக்கு பே பண்ணணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியுது சார். சரி, இப்ப மார்ச் 31st அன்னைக்கு பே பண்ணணும் அப்படின்னா அது என்னைக்கு டியூ ஆகுது? மார்ச் 31st அன்னைக்கு டியூ ஆகுது. பட் அவர் கையில அப்ப காசு இல்ல, அதனால அவர் எனக்கு என்னைக்குதான் பே பண்றாரு? ஹலோ ஹலோ அதனால அவர் எனக்கு ஹலோ சொல்றா, அது இன்னும் போடல, வந்துட்டு பாத்துக்கலாம்.
ஏப்ரல் 10th தான் பே பண்றாரு. இப்ப இந்த 2 டேட்ல எந்த டேட்டை நான் கன்சிடர் பண்ணணும்? மார்ச் 31. ஏன்? டியூ ஆர் ரெசிப்ட் விச் இஸ் earlier. நான் சொல்ல முடியாது அவர் கையில காசு இல்ல அதனால அவர் எனக்கு லேட்டா தான் பே பண்ணாருன்னா நான் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து March 31 நான் சேலரி வாங்கிட்டேன், அதனால நான் அதை பே பண்ணிதான். சரி, அதுக்கு கீழேயே சேலரி பெய்டு இன் அட்வான்ஸ். எனக்கு அடுத்த மாசம் தான் சேலரி வரணும், பட் இப்ப எனக்கு அர்ஜென்ட் நீட் இருக்குது, அதனால நான் இப்பவே என்னோட சேலரியை அட்வான்ஸா கொடுங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு பேரு சேலரி பெய்டு இன் அட்வான்ஸ். அப்ப நான் அட்வான்ஸா சேலரி வாங்கிட்டேன்னா கையில வாங்கினோடனே நான் அதுக்கு டாக்ஸ் கட்டிடணும். பட் அட் த சேம் டைம் அரியர்ஸ் ஆஃப் சேலரி, அரியர்ஸ் ஆஃப் சேலரினா இந்த மாசம் பே பண்ண வேண்டிய சேலரியை அவர் இனி பே பண்ணல, அது மாதிரி அடுத்த மாசம் பே பண்ண வேண்டியதை அவர் பே பண்ணல. பட் அவர் பே பண்ணலங்கிறதுக்காக நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் டாக்ஸ கட்டிடணும், அதுக்கப்புறமா அவர் பே பண்றப்ப நான் வாங்கிக்கலாம். புரிஞ்சுதா? திவ்யா, நிஹால் அஹமது. சார் புரிஞ்சுது. சரி, இப்ப அடுத்தது அலவன்ஸ். அலவன்ஸ்னா நம்ம என்னன்னு படிச்சோம்? கேஷ்ல ரிசீவ் பண்ணா அதுக்கு பேரு அலவன்ஸ். சரி, இப்ப இதுல ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ், ஃபுல்லி எக்ஸம்ட் அலவன்ஸ், இந்த ரெண்டும் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் பத்தி நம்ம லாஸ்ட்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒண்ணு படிப்போம், அது வரைக்கும் நீங்க என்னன்னு வச்சுக்கோங்க. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அதுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஓவர் டைம் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஃபிக்ஸட் மெடிக்கல், அதாவது ஃபிக்ஸட் மெடிக்கல்னா என்னது? நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் ஆகல, நான் எங்கேயும் போய் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, பட் சும்மா மெடிக்கல் அலவன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு என்னோட எம்ப்ளாயர், அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள். அவங்க வந்து ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா என்னன்னு அவங்க சொல்லல. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஜென்ரலா மாசம் மாசம் எங்கேயுமே அட்மிட் ஆகாம அவர் ஒரு அலவன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாருன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்தது சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னா ஒரு கமிஷனர் இருக்காருப்பா, போலீஸ் கமிஷனர், அவர் வந்து பல்லடத்துல வேலை செய்யறாரு, அவருக்கு சேலரி 70,000. இன்னொரு கமிஷனர் இருக்காரு, மும்பை சிட்டில வேலை செய்யறாரு, அவருக்கும் சேலரி 70,000. இது கரெக்டா? இப்படி கொடுத்தாரு? இல்ல சார். நோ சார், மும்பைல காஸ்ட் அதிகமாகும், காஸ்ட் ஆஃப் லிவிங் சேஞ்ச் ஆகும்ல சார், அதிகமா இருக்கும். அப்ப அவருக்கு அதிகமா கொடுக்கணும், அதுக்காக இவங்க சேலரியை அதிகப்படுத்திட முடியாது. அதனால என்னன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவருக்கு நாளைக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப மும்பையில இருக்காருன்னு சொல்லி அவரோட சேலரி அதிகப்படுத்தினா நாளைக்கு குறைக்க முடியாது, வேற பக்கம் போயிட்டாரு. அதனால மும்பைக்கு போனா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இருக்கும், பல்லடத்துக்கு வந்துட்டா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் இருக்காது. அவர் சேலரி 70,000 தான், பட் மும்பைக்கு போறப்ப அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 40,000 போடுவாங்க சிட்டி. ஸோ அந்த மாதிரி சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வாங்க, அது ஃபுல்லி டாக்ஸ். அதுக்கப்புறமா இன்டரிம் அலவன்ஸ், வருஷத்துக்கு நடுவுல ஏதாச்சும் சும்மா அலவன்ஸ் கொடுத்தா அது பேர் இன்டரிம் அலவன்ஸ். சர்வெண்ட்டுக்கு பே பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு சர்வெண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான சம்பளத்தை இவங்க அக்கௌண்ட்லயே போட்டு விட்டுட்டா அது வந்து சர்வெண்ட் அலவன்ஸ். ப்ராஜெக்ட் அலவன்ஸ், ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுங்கிறதுக்காக ஒரு அலவன்ஸ் கொடுத்தா அது ப்ராஜெக்ட் அலவன்ஸ். இது போக லஞ்ச், டிஃபன், டின்னர் இதுக்கெல்லாம் கொடுத்தாலும் கேஷ் அலவன்ஸ். வார்டன் அலவன்ஸ், நான் பிராக்டிசிங் அலவன்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். இந்த அலவன்ஸ் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்ததுன்னா இட் இஸ் எக்ஸம்டட். எவ்வளவு எக்ஸம்டட்னு பின்னாடி பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் டு நார்மல் எம்ப்ளாயீஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். சரி, இப்போ ஃபுல்லி எக்ஸம்ட் அலவன்ஸ். ஃபுல்லி எக்ஸம்ட் அலவன்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜட்ஜுங்கிற பேரை பார்த்தாலே அவருக்கு என்ன அலவன்ஸ் வந்தாலும் எக்ஸம்ட்னு எழுதியிருக்கு. இங்கேயும் ஜட்ஜு, இங்க ஒரு ஜட்ஜு,
இங்க ஒரு ஜட்ஜு. அதுக்கப்புறமா அலவன்சஸ் கிராண்டட் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவுட் சைட் இந்தியா. இது என்ன அலவன்ஸ்? ஃபாரின் அலவன்ஸ். ஃபாரின் அலவன்ஸ் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். யாருக்கு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இது போக ஜட்ஜுங்கிற பேரை பார்த்தாலே நம்ம என்ன எழுதிடலாம்? நம்மளுக்கு ஏதாவது அலவன்ஸ் கொடுத்தா தட் இஸ் டேஷ். இருக்கீங்களா? ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஃபுல்லி எக்ஸம்ப்ட். சரி, சம்சுவரி அலவன்ஸ்னா மீனிங் என்ன? ஃபோர்த் பாயிண்ட், சம்சுவரி அலவன்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன? சார் ஜட்ஜ் ஆபீஸ்க்கு வரவங்களுக்கு டீ காஃபி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக வைக்கிறது. ஜட்ஜை வந்து பார்க்க வரவங்களுக்கு டீ காஃபி கொடுக்கற அவங்களுக்கு அதுக்கான ஒரு அலவன்ஸ் மாதிரி சார். பார்க்க வரவங்களுக்கு செலவாகும். அந்த செலவை மீட் பண்ற கொடுக்குற அளவுக்கு பேரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபாரின் வேலை செஞ்சா அவங்களுக்கு கொடுக்குற அலவன்ஸும் ஃபுல்லி எக்ஸம். அது போக யூஎன்ஓல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அலவன்ஸ் கொடுத்தா தட் இஸ் ஆல்சோ ஃபுல்லி எக்ஸம். சரி, இப்ப பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்ஸ் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அதை ஒன்னொன்னா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்லி டாக்ஸபிள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னா என்னது? நம்ம போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியிருப்போம். அண்ட் அந்த வாடகைக்கான அமௌண்ட நம்ம கையில நம்மளோட எம்ப்ளாயர் கொடுத்துருவாரு. அதுக்கு பேர் தான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தான் என்னது? எஸ் சார். சரி, இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸம்ட் அப்படின்னா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ. அடுத்தது ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்டுனா நம்ம வாடகைக்கு எடுத்தோம்ல அந்த வீட்டோட வாடகை மைனஸ் 10% ஆஃப் அவர் சேலரி. தேர்ட் ஒன் 40% ஆஃப் சேலரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு நமக்கு எவ்வளவு ஹெச்ஆர்ஏன்னு நம்மளோட எம்ப்ளாயர் கொடுக்குறாரோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் ஹெச்ஆர்ஏ கிடையாது, 10% ஆஃப் சேலரி. நம்மளோட சேலரியில 10% மைனஸ் பண்ண சொல்றாங்க. தேர்ட் ஒன் 40% ஆஃப் சேலரி. இங்க எந்த மைனஸும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ, செகண்ட் ஒன் rent paid minus 10% of salary, third one 40% of HRA. சரி, இதெல்லாம் யாருக்கு? நார்மல் சிட்டிஸ்ல இருக்கவங்க, மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்க, டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. இங்க இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவல் ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி அண்ட் லாஸ்ட் ஒன் 50%. இங்க 40, இங்க 50%. இதுதான் மெட்ரோக்கும் நான் மெட்ரோக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரி, பெங்களூர் மெட்ரோ சிட்டியா நான் மெட்ரோ சிட்டியா? மெட்ரோ சார். நான் மெட்ரோ சார். நான் மெட்ரோ. சரி, கொச்சின்? நான் மெட்ரோ. கொச்சின் வந்து நான் மெட்ரோ. ஹைதராபாத் மெட்ரோ. மெட்ரோ. எப்படி நீ சொல்ற சத்யா? மெட்ரோவா நான் மெட்ரோவானு கேட்காதீங்க சார். நீங்களே நீ தானே சொன்ன மெட்ரோ. அது தெரியும் சார், கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சின்ன வயசுல 3rd 4th படிக்கும் போது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு 4 தான் சொல்லியிருக்கிறாங்க. டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. ஆக்சுவலா நீங்க லாஜிக்கா பார்த்தா பெங்களூரு, ஹைதராபாத் இதெல்லாம் வந்து மெட்ரோ சிட்டி தான். பட் இவங்க டாக்ஸ்
ப்ரொவிஷன்ஸை அப்டேட் பண்ணவே இல்லை. அதனால இவங்க என்னதான் வச்சிருக்காங்க, நம்ம அதான் நீங்களாம் சின்ன வயசுல படிச்ச அந்த 4 மெட்ரோ சிட்டியை மட்டும்தான் இன்னும் வச்சுட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை. இதை தவிர்த்து மிச்சது எல்லாமே நான் மெட்ரோ தான். பெங்களூர்னு வேணும்னே கொடுப்பாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அதை மெட்ரோன்னு எழுதிடாதீங்க, அது வந்து நான் மெட்ரோ சிட்டி தான். புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, இப்போ இங்க 10% ஆஃப் சேலரி, 40% ஆஃப் சேலரின்னு படிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப சேலரினா என்னது? ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் பிளஸ் கமிஷன். சரி, எப்பயுமே கமிஷன் எப்படி சும்மா கமிஷன் கொடுத்தாலும் எடுத்துக்கலாமா? நோ. அப்படி எப்ப கமிஷன் கொடுத்தா எடுத்துக்கலாம்? ஆஸ் அ பிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். அதாவது கம்பெனில 1,00,000 ரூபாய்க்கு வித்துருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கு அவங்க அதுல இருந்து ஒரு 1% ஷேர் கொடுப்பாங்க கமிஷன் சொல்லி. அந்த மாதிரி கமிஷன் கொடுத்தா அதை நீங்க எடுத்துக்கலாம். சோ சேலரினா எப்பவுமே இதுதான் டெஃபினிஷனா? எப்பவுமே பேசிக் சேலரி பிளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. இதை வந்து ஃபார்மிங் பார்ட்னு சொல்லுவாங்க, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் கமிஷன் இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லுவாங்க. புரியுதா? சரி, எல்லா டைமும் இதுதான் சேலரிக்கான டெஃபினேஷன் ஆனா இல்ல, இந்த டைம்ல மட்டும்தான் இது, அதாவது ஹெச்ஆர்ஏ மட்டும் தான் இது டெஃபினேஷன். பின்னாடி போக போக மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இங்க 4 லிமிட் படிச்சோம்ல, இது என்னது? ஹெச்ஆர்ஏவா சார்? ஹெச்ஆர்ஏ கரெக்ட். ஹெச்ஆர்ஏவோட என்ன லிமிட் இது? இது என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் பண்ணுமா சார்? சார் இதுல இருக்கிற கம்மி சேலரி, கம்மி அமௌண்ட் எடுத்து அலவன்ஸா போடணும் சார். இல்ல 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 இல்ல. இப்ப எனக்கு ஹெச்ஆர்ஏ 10,000 ரூபாய் வருது, இந்த மூணுத்துல கம்மி வந்து ஒரு 4,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப லெஸ் 4,000 போட்டுட்டு பேலன்ஸ் 6,000 ஆஃப் ஹெச்ஆர்ஏ will be taxable. புரிஞ்சுதா? அப்ப இந்த 4,000 என்னது? எக்ஸம்ஷன். ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் 4,000. புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியல என்னப்பா? ஒரு டைம் சொல்லுங்க சார். சரி, இப்போ இந்த 3 லிமிட் இருக்கா? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ, ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி, 40% ஆஃப் சேலரி, 3 லிமிட் இருக்கா? அந்த 3 லிமிட்ல லீஸ்ட் லிமிட் தான் நம்ம எடுத்துக்குவோம். நான் என்ன சொல்றேன், இந்த 3 லிமிட் போட்டு லீஸ்ட் லிமிட்டா எனக்கு வர்றது 4,000ங்கிற. சோ அதனால நான் 4,000 எடுத்துக்கிறேன். அந்த 4,000 என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா நான் ஹெச்ஆர்ஏன்னு ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவேன்ல, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 10,000 ரூபாய் ரிசீவ் பண்றேன். அதுல இப்போ அதுல இருந்து இந்த 4,000 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 10,000 தான் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏங்க. புரியுதா? புரியுது சார். சரி, அப்ப இங்க லிமிட் படிக்கிறதெல்லாம் என்னது? எக்ஸம்ஷன் லிமிட். இந்த எக்ஸம்ஷன் லிமிட் யாருக்கு அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு பார்த்தா, சொந்த வீடு இருந்ததுன்னா எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் இல்ல. ஆர் சொந்த வீடு இல்ல அப்படின்னு சொல்லிடுவோம், ஏன்னா நான் எங்க அப்பா வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்றோம். அப்ப அப்பா வீட்டுக்கு நீ வாடகை கொடுத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் எடுத்துக்கோ. அதே அப்பாக்கு நீ எந்த வாடகை கொடுக்காம சும்மாதான் இருக்கனா இந்த எக்ஸம்ஷன் லிமிட்டை எடுத்துக்காதங்கிறான். புரிஞ்சுதா? எஸ் சார், எஸ் சார். அப்ப நம்ம வாடகை பே பண்ணாதான் இந்த எக்ஸம்ஷன் லிமிட் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த என்டையர் 10,000 will be taxable. That is entire HRA will be taxable. சரி, இப்ப அடுத்தது
அலவன்சஸ் ஃபார் த பர்பசஸ் ஆஃப் செக்ஷன் 1014 என்னது? இதுல இருக்கிற ஒரு லைனா எல்லா அலவன்ஸும் கொடுத்துருப்பாங்க. எல்லா அலவன்ஸ்லயும் எவ்வளவு எக்ஸம்ஷன் அமௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இங்க இருக்கிற எல்லா எக்ஸம்ஷன் லிமிட்டையும் மனப்பாடம் பண்ணணுங்கிறது கிடையாது. நான் எல்லோ கலர்ல போட்டிருக்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மிச்சம் அதுக்குன்னு தெரியாம போகாதீங்க. ஒரு வாட்டியாச்சும் படிச்சிருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அதுக்காக. சரி, ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் என்னது? அலவன்சஸ் டு அன் எம்ப்ளாயி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் who is not in receipt of daily allowance. டெய்லி அலவன்ஸ் என்னப்பா? சார் டெய்லி இப்ப ஏதாவது பஸ்ல போறானா கம்பெனி வந்து பஸ் சார்ஜ் கொடுக்குறாங்கன்னா அதானே சார் டெய்லி அலவன்ஸ். சரி, அலவன்ஸ் டு அன் எம்ப்ளாயி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கறாங்க. அப்படின்னா யார் அவரு? அப்ப அவர் வந்து ஆபீசரா? இல்லடா, டிரைவர் தான். அலவன்ஸ் டு அன் எம்ப்ளாயி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோட எம்ப்ளாயிங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல யார் வேலை செய்வா? டிரைவரும் கண்டக்டரும் தானே. அவங்க டெய்லி அலவன்ஸ் வாங்கலன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குங்கிறாங்க. அந்த டெய்லி அலவன்ஸ்னா என்னது? இந்த டிரைவர் பேட்டா கொடுங்கன்னு சம்பளம் இல்லாம ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிக்காசு தானே சார்? என்னடா படிக்காசுன்னு சொல்லுவாங்களே அதானே சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட வார்த்தை பேட்டா. அட, வழியில போகும்போது இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு போவாங்கடா, அவ்வளவுதான்டா அது. ஆமா சார், ஆமா சார். சரி, அலவன்ஸ் டு அன் எம்ப்ளாயி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். யாரு? டிரைவர் கண்டக்டருக்கு ஏதாவது அலவன்ஸ் கொடுக்குறோம். பட் அவர் என்ன வாங்கி இருக்க கூடாது? இந்த பேட்டாலாம் வாங்காத ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம அலவன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு எக்ஸம்டட்? 70% of such allowance up to a maximum of 10,000 per month. அப்போ அவருக்கு 7,000 rupees அப்படி ஒரு அலவன்ஸா கொடுத்தோம்னா எவ்வளவு எக்ஸம்டட்? சார் 5,000. கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. 7,000 rupees இந்த மாதிரி அலவன்ஸா கொடுத்தா எவ்வளவு எக்ஸம்டட்? போடுறீங்களா எல்லாரும்? ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? 7,000 rupees இப்படி கொடுத்தா எவ்வளவு எக்ஸம்டட்னு? 3,900 சார்? 7,000 into 70% எவ்வளோ? 4,200. 4,900. 7 into 7 49 தானடா. 4,900 exempted. சரி, 20,000 rupees இந்த மாதிரி அலவன்ஸா வந்ததுன்னா எவ்வளவு எக்ஸம்ட்? சார் 10,000 தான் வரும் சார். 10,000 தான் வரும். ஏன் இதுல 70% போட்டா எவ்வளவு வரும்? 14,000 வருமா? எஸ் சார். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அப் டு a maximum of 10,000 per monthன்ட்டாங்க. அதனால எவ்வளவுதான் எக்ஸம்டட்? 10,000 தான் எக்ஸம்டட். சரி, அடுத்தது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். எம்ப்ளாயியோட சில்ட்ரனுக்கு எம்ப்ளாயர் எஜுகேஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்தாருன்னா அதுல ஒரு சைல்டுக்கு 100 rupees எக்ஸம்டட். ஒரு மாசத்துக்கு 100 per month per child. இந்த மாதிரி மேக்சிமமா எவ்வளவு சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம்? 2 சில்ட்ரனுக்கு தான் கொடுக்க முடியும். அடுத்தது ஹாஸ்டல் அலவன்ஸ். அதுவும் அதே மாதிரிதான். எம்ப்ளாயியோட சில்ட்ரன் யாராச்சும் ஹாஸ்டல் இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஹாஸ்டல் அலவன்ஸ் கொடுக்குறாரு
அப்படின்னா மேக்சிமம் 2 சில்ட்ரனுக்கு தான் கொடுக்க முடியும். அண்ட் எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? 300 rupees தான் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். புரிஞ்சுது. சரி, அடுத்தது இங்க லாஸ்ட் ஒன்னு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள்னு படிச்சோமா? யாருக்கெல்லாம் அந்த இது இல்ல? பிளைண்டு, டெஃப், டம்ப், ஹேண்டிகேப்டுக்கெல்லாம் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் இல்லைன்னு படிச்சோம். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் டு பிளைண்ட், டெஃப், டம் அண்ட் ஹேண்டிகேப்டுக்கு 3200 per month வரைக்கும் எக்ஸம்ப்டட். மிச்சவங்களுக்கெல்லாம் இது என்னது? டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இஸ் டேஷ். fully taxable. அதே பிளைண்ட், டெஃப், டம்முக்கு இட் இஸ் exempted up to rupees 3200. Traveling allowance, daily allowance, conveyance allowance, helper allowance, research allowance, uniform allowance. இது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா கொடுத்தா எக்ஸம்ப்டட், அப்படி இல்லைன்னா இட் இஸ் டாக்ஸபிள். நீங்க இந்த எல்லோ கலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் பெருசா படிக்கணும்னா அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டிருக்குது. அடுத்து பர்க் விசிட். பர்க் விசிட்னா நான் என்ன சொன்னேன்? திங்ஸா ஏதாச்சும் தந்தா சார். கரெக்ட். திங்ஸா ஏதாச்சும் தந்தா அது வந்து பர்க் விசிட். பர்க் விசிட் யார் கையில இட் இஸ் டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தா, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ்க்கு பர்க் விசிட் டாக்ஸபிள், வேற யாருக்குமே பர்க் விசிட் டாக்ஸபிள் கிடையாது. அப்ப நார்மல் எம்ப்ளாயிக்கு பர்க் விசிட் இஸ் டேஷ். நார்மல் எம்ப்ளாயி நாட் டாக்ஸபிள் சார். டாக்ஸபிள். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் இட் இஸ் டாக்ஸபிள். சரி, அப்ப ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட், director of a company is specified employee. Okay. Any employee who has substantial interest in the company. Substantial interest na enadhu? 20% of equity share or voting power வச்சிருந்தாருன்னா he is having a substantial interest in the company. அதாவது ஷேர் ஹோல்டரா இருக்கணும். அது எவ்வளவு ஷேர் வச்சிருக்கணும்? 20% of the ஷேருக்கு மேல வச்சிருந்தா then he is a specified employee. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எம்ப்ளாயி டிராயிங் சேலரி இன் எக்ஸஸ் ஆஃப் 50,000. எல்லாருமே இது வாங்கிடுவாங்களா? ஒரு வருஷத்துல 50,000 ரூபாய்க்கு மேல எல்லாருமே சேலரி வாங்கிடுவாங்க தானே? மாசம் 5,000 சேலரி வாங்கினா கூட 50,000 மேல போயிருக்குல்ல. அப்ப எல்லாருமே என்னவாயிருவாங்க? எல்லாருமே டாக்ஸபிள் ஆயிருவாங்க சார். எல்லாருமே ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆயிருவாங்க, அதனால எல்லாருமே டாக்ஸபிள் ஆயிரும். ஸோ பர்க் விசிட் நாட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ல கொடுத்துருந்தா மட்டும் நீங்க வந்து செக் பண்ணா போதும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் பர்க் விசிட் டாக்ஸபிளா போட்டுட்டு போயிடலாம். சரி, இப்போ பர்க் விசிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். Medical facilities. First, value of medical treatment in any hospital maintained by the employer. இப்போ சத்யா எந்த காலேஜ்ல படிக்கிற? பிஎஸ்டி சார். பிஎஸ்சி. மேம் அப்ப எந்த காலேஜ்ல வேலை செய்யறாங்க உங்க மேம் எல்லாம்?
பிஎஸ்ஜி சார். பிஎஸ்சிக்கு ஹாஸ்பிட்டல் சொந்தமா இருக்கா? எஸ் சார். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல மேமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது என்னது? ஹாஸ்பிட்டல் மெயின்டைன்டு பை தி எம்ப்ளாயர் தானே? ஆமா சார். அப்ப மேம்க்கு பிஎஸ்சி காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தென் இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அதே அவங்களுக்கே கேஎம்சிஹெச்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் நாட் எக்ஸம். டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ் சார். சரி, அடுத்தது ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவலி இன்கர்டு ஆன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சரி, இப்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மேம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு ரீஇம்பர்ஸ் பண்றாங்க காலேஜ்ல இருந்து. அது எப்ப எக்ஸம்டட் அப்படின்னா மேம் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அங்க ஆன செலவுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கினாங்கன்னா இட் இஸ் எக்ஸம்ட். ஆர் பிரிஸ்கிரைப்டு டிசீஸ். ஏன் பிரிஸ்கிரைப்டு டிசீஸ் சொல்றாங்கன்னா ஒரு சில டைப் ஆஃப் டிசீஸ்க்கு நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஸோ இன் சச் கேசஸ் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நீட் வரும். ஸோ அந்த மாதிரி பிரிஸ்கிரைப்டு டிசீஸ் ஏதாவது இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் இருக்குன்னா கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கேஸ் இருந்துச்சுன்னா then private hospital is also exempt. Otherwise only government hospital is exempt. அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸம்ட், இன்னொன்னு என்ன எக்ஸம்ட்? எம்ப்ளாயர் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா அது எக்ஸம்ட். அந்த ஹாஸ்பிட்டல்ல எம்ப்ளாயி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. புரியுதா? எஸ் சார், புரிஞ்சுது. சரி, அடுத்தது இன்சூரன்ஸ் ஆன் த ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாயி. யார் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? எம்ப்ளாயி. யாரு எடுக்கிறது? யாரு? எம்ப்ளாயர். எம்ப்ளாயர். யார் மேல இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு? எம்ப்ளாயி மேல. சரி, அதே மாதிரி reimbursement of premium paid to effect insurance on health of an employee or for the family of an employee. அப்படின்னா என்னது? இன்சூரன்ஸ் எடுத்தது எம்ப்ளாயி தான். யாருக்கு எடுத்துக்கிறாரு? ஒன்னா அவருக்கோ இல்ல அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலயோ எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் எடுத்துறாரு. அதுக்கப்புறமா எம்ப்ளாயர் அந்த பிரீமியம் அமௌண்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே எக்ஸம்ட் தான். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி மேல இன்சூரன்ஸ் எடுத்தாலும் எக்ஸம்ட், இல்லைன்னா எம்ப்ளாயி எடுத்துட்டாரு அதுக்கு காசை மட்டும் யார் கொடுக்குறா? எம்ப்ளாயர் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் இட் இஸ் எக்ஸம்ட். புரிஞ்சுதா? எஸ் சார். சரி, அடுத்தது amount paid towards expenditure incurred outside India on medical treatment. நம்ம ஊர்ல ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, அதனால ஃபாரின் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரே லைன்ல சொல்லிடுறேன், ட்ரீட்மெண்ட் செலவாகும், இங்கே போயிட்டு வரக்கு செலவாகும், அங்க போய் தங்கி இருக்கிறதுக்கு செலவாகும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், டிராவல் அண்ட் ஸ்டே, இது எல்லாத்துக்கும் செலவாகும். இது யாருக்கு தான் எக்ஸம்ட் அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோட சேலரி 2 lakhs ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருந்தா மட்டும்தான் இதுக்காக எம்ப்ளாயர் காசு கொடுத்தா தட் வில் பி எக்ஸம்ட். அதுவும் எவ்வளவு எக்ஸம்ட் அப்படின்னா ஆர்பிஐ ஒரு லிமிட் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு தான் எக்ஸம்ட். அவங்க இதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒரு லிமிட் சொல்லல, என்ன சொல்லிட்டாங்க, அந்த டைம்ல ஆர்பிஐ என்ன லிமிட் சொல்றாங்களோ அந்த அளவுக்கு எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டேக்கு போயிட்டு வர செலவு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆர்பிஐ ஒரு லிமிட் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் தான் எக்ஸம்ட். பட் எப்பதான் இது அப்ளிகபிள்? இன்கம் எவ்வளவுக்கு கீழே இருக்கணும்? லெஸ் தென் 2 lakhs. 2 lakhக்கு கம்மியா இருந்தாதான் இது எக்ஸம்ட். சரிப்பா, போதும்பா, நாளைக்கு இதுக்கப்புறம் கண்டினியூ.
ஓகே சார், தேங்க்யூ சார். சார் சார் எனக்கு இந்த 9th செம்ல ஒரு டவுட் சார். இன்னைக்கு போட சொன்னீங்கல்ல? ஆமா சரி, நான் சார் ஒரே நிமிஷம், நான் அதை பார்த்துட்டு கேட்கறியா? புரியல சார். கீ ஆன்சர் அனுப்பிச்சு விடுறேன். சரிங்க சார், அனுப்புங்க பார்த்துட்டு கேட்குறேன்.